ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு புதுசாக ஒரு டிஷ் பார்க்கலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்க்கலாங்க. வெங்காயம் எடுத்துருக்கிறேன், தக்காளி, கொத்தமல்லி, கேரட், ஒரு சின்ன சீஸுங்க, பச்சை மிளகா, குடமிளகா, க்ரீன் கலர், ரெட் கலர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு முட்டை, தனியாத்தூள், இது மைதா மாவுங்க, சிக்கன் மசாலாங்க, கொஞ்சம் பெப்பர் தூள், சால்ட்டுங்க, கொஞ்சம் பால், இதுக்கு தேவையான ப்ரெட்டு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி, கேரட் துருவந்து போட்டுக்கலாங்க, பச்சை மிளகா கட் பண்ணதை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக, குடமிளகா ரெட் கலர் போட்டுருக்குறேன், அதே மாதிரி க்ரீன் கலர், மைதா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, 1, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இது சிக்கன் மசாலாங்க, இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், தூள் அது கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாங்க. இப்போ பாலில் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் கலந்துக்கோங்க. இதெல்லாம் கலந்துக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம், சீஸ் துருவி போட்டுக்கலாங்க. சீஸ் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மறுபடியும் ஒரு ட்ரிப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டு ஸ்லைட்ஸ் கட் பண்ணிக்கலாங்க. ப்ரெட்டு 2 சைடு தான் கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணக்கப்புறம் நடுவில் சென்டரில் 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி இருக்கிற ப்ரெட்டெலாம் கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க. இப்படி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரெட் துண்டு ஒன்று எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க. தோசைக்கல்லில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இப்போ நம்ம டிப் பண்ணது ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டாக எடுத்து இந்த தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நிதானமாக திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுங்க, அப்படி சீக்கிரம் நல்லா வெந்துடும். ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த டிஷ்ஷு மார்னிங் நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ்தோ தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சேனலை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.